பொண்ணும் பையனும் தனக்கு பிடிச்ச வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தால் அந்த பெற்றோர்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. வெட்டி போட்டாலும் வெட்டி போடுனே தவிர அவனுக்கு கட்டி கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படி நீங்கள் ஏதாவது அவசரப்பட்டு முடிவு எடுத்தீங்கன்னா அதுக்கான தண்டனை நீங்கள் அனுபவிப்பீங்க. உங்களை உசுப்பேற்றின உறவுக்காரன் உங்கள் சொத்து பத்தெல்லாம் அனுபவிப்போம். ஒருவேளை உங்களுக்கு வயசாயிடுச்சு, உடம்பு முடியாமல் போயிடுச்சு, இல்லை கை கால் வராமல் போயிடுச்சு, இந்த மாதிரி சூழலில் உங்கள் உறவுக்காரன் ஒரு ரூபா செலவு பண்ண மாட்டான், ஒரு நாள் உங்கள் கூட இருந்து பார்த்துக்க மாட்டான். ஆனால் நீங்கள் பெற்ற பசங்க ஒரு நாள் இல்லை, ஒரு மாதம் இல்லை, ஒரு வருஷம் ஆனாலும் உங்களுக்காக வந்து துடிப்பாங்க, செலவு பண்ணுவாங்க, உங்க கூட இருப்பாங்க. உசுப்பேற்றின சொந்தக்காரன் அப்பா இந்த ஊரில் ஒரு குடும்பம் காலி ஆயிடுச்சுரா அப்படின்னு ஜாலியாக இருக்கும். அடுத்து எவன் சொல்லி முடிக்கலாம்னு காத்துட்ருப்போம். அதனால் அவனுங்க பேச்சை கேட்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா நீங்கள் பெற்ற பசங்கள் தான் வந்து துடிக்குமே தவிர மற்ற எந்த தெரு பசங்களுக்கும் துடிக்காது. அதாவது ஒரு காலத்தில் ஒரு 5 பிரிவு தான் இருந்தோம், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கி 5000 50,000 ஜாதியாக பிரிஞ்சு நிற்குது. இல்லாத ஒரு சாதியை உயிராக நேசிக்கிறீங்க, இருக்கிற பிள்ளைங்களை உசுறு எடுக்கிறது கூட யோசிக்க மாட்டேங்கிறீங்க. அதனால சாதியை நேசிக்காதீங்க, பிள்ளைங்களை நேசிங்க.